ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஒரு அழகான அட்வென்ச்சர் கலந்த ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். டாம் அண்ட் மேரிங்கிற ரெண்டு கியூட்டான குட்டி பசங்க. டாம் அண்ணன், மேரி தங்கச்சி. இவங்களோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டதால தங்களோட சித்தப்பாவை தேடி அமெரிக்காவுக்கு வராங்க. இந்த பயணத்துல இவங்க சந்திக்கிற பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட சவால்களையும் தாண்டி அண்ட் கூடவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்க அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, கடைசியா தன்னோட சித்தப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில டிஸ்டுகளோடவும் சொன்ன இந்த ஒரு படம் தான் 2024 ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன பஃபலோ கிட்ஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கார்த்தி, நான் உங்கள் கார்த்தி. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு மிகப்பெரிய பயணிகள் கப்பல் நிறைய பயணிகளை ஏற்றிக்கிட்டு நடுக்கடல ஸ்பெயின்ல இருந்து அமெரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப நீண்ட பயணத்துக்கு அப்புறம் இந்த கப்பல் அமெரிக்காவோட நியூயார்க் துறைமுகத்தை வந்து சேர அந்த கப்பல்ல இருந்த ஒரு குட்டி பொண்ணு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு இருக்க எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு வேகமா ஓடுறா. இவ்வளவு ஆர்வத்தோட இவ அப்படி எங்கதான் ஓடுறான்னு பார்த்தா அவ அண்ணன் டாமை கூப்பிடுறதுக்காக இங்க கையில வயலினை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாட்சி காட்டிட்டு இருக்கான்ல, இவன் தான் டாம். இந்த குட்டி பொண்ணு பேரு மேரி. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. டே அண்ணா, நம்ம நியூயார்க் வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு சொல்ல வெளியே வந்து பார்த்தா இவங்க அமெரிக்காவோட நியூயார்க் துறைமுகத்தை வந்து சேர்ந்துட்டாங்க. இது 1886 நடக்கிற கதைங்கிறதால நியூயார்க் இப்ப இருக்க மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு சாதாரண துறைமுகம் மாதிரி தான் இருக்கு. இந்த குட்டி பொண்ணு மேரிக்கே குறும்புத்தனம் ரொம்பவே ஜாஸ்தி. எப்ப பார்த்தாலும் துருன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா டாம் கொஞ்சம் மெச்சூர்டான பையன், தங்கச்சியை பாத்துக்கணும் இல்லையா, அதனால அவன் அப்படிதான் இருந்தாகணும். இவங்க இங்க வந்து யாருக்காக இப்படி வெயிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சித்தப்பாவுக்காக. ஸ்பெயின்ல இருந்த இவங்களோட பாட்டி இவங்களோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களோட சித்தப்பாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்களோட சித்தப்பா தான் இவங்களை வந்து கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது, ஆனா இன்னும் வரல. இவங்களோட சித்தப்பாவை இவங்க முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. இவங்களோட அப்பாவும் சித்தப்பாவும் சின்ன வயசுல ஒன்னா எடுத்த போட்டோவை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அவர் வருவாருன்னு வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு குட்டி தெருநாய் மேரி கிட்ட வந்து பசிக்குதுங்கிற மாதிரி சைகை பண்ண மேரி அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டாம் கிட்ட வந்து அண்ணா நான் இந்த நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டுமான்னு கேட்க அவன் முதல்ல இதுக்கு சம்மதிக்கல. மேரியும் பாசமலையெல்லாம் புழிஞ்சு என் செல்ல நல்ல ப்ளீஸ் அப்படின்னு கேட்க டாமும் ஆவுனா இப்படி ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிடுவியே, சரி வச்சுக்கோ, ஆனா நம்ம சித்தப்பாவை பாக்குற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் விட்டுடணும் சரியா அப்படின்னு கேட்க மேரியும் ஓகே சொல்லிட்டு அதுக்கு ஸ்பார்க்கின்லாம் பேர் வைக்கிறா. ரொம்ப நேரம் ஆகியும் இவங்களும் இங்கேயே வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்களோட சித்தப்பா இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வர மாதிரி தெரியல. மேரி நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்க. டாம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ மேரி அவர் வரலன்னா என்ன, நாம அவரை தேடி போவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறா. இது இவங்களுக்கு இவரோட சித்தப்பா எழுதின லெட்டர் தான். இதுல அவரோட அட்ரஸ் போட்டிருக்கு. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கலிபோர்னியா, அதாவது இங்க இருந்து பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு இடம். சரி நமக்கு வேற வழியும் இல்ல, நாமளே நம்ம சித்தப்பாவை தேடி போவோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவங்களோட சாகச பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது இல்லையா, சோ அங்க எங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு ரயில்ல போறதுக்காக இங்க வராங்க. வந்து டிக்கெட் கவுண்டர்ல பாக்கெட்ல இருந்த மொத்த காசையும் எடுத்து கலிபோர்னியாவுக்கு 2 டிக்கெட் கேட்க அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்தவனும் இத பாருப்பா தம்பி, இந்த காசுக்கு டிக்கெட்லாம் வராது, அதுக்கு இன்னும் காசு வேணும், போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ட்ரெயினுக்கு வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் கலிபோர்னியாவுக்கு கடைசி ட்ரெயின் வேற. டாம் இப்ப என்ன பண்றானா அங்கேயே தன்னோட தொப்பியை கீழே வச்சு வயலினை எடுத்து வாசிக்க எல்லாரும் காசு போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேரி பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போய் காசு சம்பாதிக்கிறா. இந்த நாய்க்குட்டி ஸ்பார்க்கிங் கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு வழியா பணத்தை சேர்த்து கொண்டு வந்து கொடுக்க இன்னும் கூட அந்த டிக்கெட்டுக்கு காசு பத்தல. இவனும் டிக்கெட் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம சோகமா இருக்காங்க. அங்க ஒரு வயசான ஆளும் ஒரு லேடியும் ஒரு 20 குட்டி பசங்களை கூட்டிட்டு வராங்க. டே அண்ணா அங்க பாருடா, இதுதான் நம்ம போறதுக்கான சரியான சந்தர்ப்பம்னு மேரி சொல்ல இவங்களும் யாருக்கும் தெரியாம அந்த கூட்டத்துல கலந்துடுறாங்க. இவங்கெல்லாம் ஆதரவில்லாத அனாதை இல்ல குழந்தைகள். இப்ப இந்த பெரியவர் டிக்கெட் செக்கர் கிட்ட இந்தாப்பா இதுல 20 டிக்கெட் இருக்கு, கவுண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தர எல்லாம் சின்ன சின்ன பசங்க இல்லையா, சோ ஒரே இடத்துல நிக்காம அங்கேயும் இங்கேயுமா ஓடுறாங்க. இதனால இவரால சரியா கவுண்ட் பண்ண முடியல. ட்ரெயின் வேற கிளம்ப போகுது. சரி எல்லாம் குழந்தைங்க தானே அப்படின்னு எல்லாரையும் உள்ள போக விட்டுறான். எப்படியோ டாமும் மேரியும் இவங்களை ஏமாத்தி இவங்க கூடவே உள்ள வந்துடுறாங்க. இதே ஸ்டேஷன்ல வேறப்பா முறுக்கு மீசையை வச்சுக்கிட்டு ஒரு மீசக்காரன் ட்ரெயின்ல ஏறான். இவனை நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். சரி உள்ள வந்துட்டோம், இப்ப எங்க உட்கார்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஒரு 2 குட்டி பொண்ணுங்க இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு பின்னாடி இருக்க சீட்ல உட்கார சொல்றாங்க. இவங்களும் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா மேரி ஸ்பார்க்கிய பேக்குக்குள்ள ஒளிச்சு வச்சு தான் கூடவே கொண்டு வந்திருக்கா. அடா போச்சுடா, நாமளே யாருக்கும் தெரியாம வந்திருக்கோம், இதுல இந்த நாயை வேற கொண்டு வந்திருக்கியான்னு டாம் திட்ட மேரியும் சித்தப்பாவை பாக்குற வரைக்கும் ஸ்பார்க்கி வச்சுக்கலான்னு நீ தானே சொன்ன, அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறா. அப்போ இந்த லேடி ஒரு மாற்றுத்திறனாளி குட்டி பையனை வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு வராங்க. இவனால கை கால் அசைக்க முடியாது, வாய் பேச முடியாது, ஜஸ்ட் பார்க்க முடியும், மற்றவங்க பேசுறது கேட்க முடியும், அவ்வளவுதான். இதனாலேயே இந்த லேடிக்கு இவன் மேல கொஞ்சம் அக்கறை அதிகம்.
இவன் பேரு நிக் அண்ட் இந்த லேடி பேரு எலினா. ஸ்பார்க்கி குலைக்கிற சத்தம் கேட்டு இங்க வந்த எலினா, யாரோட பசங்களா நீங்க நீங்க எங்க ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இல்லையே அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, நாங்க எங்க சித்தப்பாவை பார்க்க போயிட்டு இருக்கோம், என் பேரு மேரி, இவன் என்னோட அண்ணன் டாம் அப்படின்னு சொல்ல, எலினாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லுங்களா, நீங்க எங்க கூடவே வரலாம், என் பேரு எலினா, ஏதாவது உதவி வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த எலினா ரொம்பவே நல்லவங்க. ஒரு வழியா ட்ரெயினும் அங்கிருந்து கிளம்பிடுது. மற்ற குழந்தைகள் எல்லாம் நிக்கி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்காங்க. இதை பார்த்த மேரிக்கு நிக் மேல பரிதாபம் வருது. அவளும் ஒரு ஹாய் சொல்லிட்டு உட்கார்றா. நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு வழியா விடிஞ்சிடுது. தூக்கத்துல இருந்த டாம ஸ்பார்க்கி அவனோட முகத்துல நக்கி நக்கி எழுப்பி விட எழுந்து பார்த்தா மேரிய காணோம். அட இந்த சேட்டை பிடிச்சவ எங்கடா போயிட்டா அப்படின்னு எட்டி பார்த்தா மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து டிக்கெட் சிக்கர் அங்க வர, நாங்க அவரை தசை திருப்புறோம், நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த 2 குட்டி பொண்ணுங்களும் சொல்ல, அதே மாதிரி இந்த 2 குட்டி பொண்ணுங்க அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ண டாம், மேரி, ஸ்பார்க்கி 3 பேரும் மேலே ஏறி லக்கேஜ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் கீழே வந்து, டாம் நீயும் எங்களோட விளையாட வரியா அப்படின்னு கேட்க, இல்ல நாலாம் வரல, நீயே விளையாடு அப்படின்னு டாம் போயிடுறான். இப்போ மேரி நிக்கிட்ட வந்து, ஹலோ என் பேரு மேரி அப்படின்னு கை கொடுக்க, அங்க வந்த எலினா, அவனால கையெல்லாம் கொடுக்க முடியாதுமா, அவனோட பார்வை மட்டும்தான் நம்ம கிட்ட பேசும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படியா சின்ன மேரி கேட்கறா. இவனுக்கு இது பிறவிலேயே வந்ததுமா, ரொம்ப நல்ல பையன் நிக், ரொம்பவே அன்பானவன் அப்படின்னு எலினா சொல்ல, மற்ற குட்டி பொண்ணுங்க மேரி நாங்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்க்கலாம் நிக் அப்படின்னு பாய் சொல்லிட்டு விளையாட போயிடுறா. இப்ப டாம் வெளியே எட்டி பார்க்க ட்ரெயினோட என்ஜின் சவுண்டா ஹார்ன் அடிச்சுட்டு போறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகி, என் பின்னாடி வரணும்னு கனவுல கூட நினைக்காத, இங்கேயே இரு அப்படின்னு ஸ்பார்க்கி கிட்ட சொல்லிட்டு என்ஜினை நோக்கி ஓடுறான். ஏன்னா இவரோட அப்பாவும் ட்ரெயின்ல வேலை செஞ்ச ஒரு என்ஜினியர் தான். இதனாலேயே இவனுக்கு இந்த ட்ரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அண்ட் இவனுக்கு ட்ரெயினை பற்றி சில விஷயங்களை அவனோட அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லியும் ஸ்பார்க்கி பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். போகிற வேகத்தில் டாம் அந்த வழியில் போயிட்டு இருந்த யார் மேலேயும் மோதிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம முதல்ல பார்த்தா அந்த மீசக்காரன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரி சொல்லிட்டு டாம் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா ஒரு கன் கீழே விழுந்து கிடக்குது. அது இவனோடது தான். டாம் அடித்ததில் அது கீழே விழுந்திருக்கு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மீசக்காரன் கன்னை எடுத்து திரும்பவும் மறைச்சி வச்சுக்கிறான். ஆள் வேற பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கமா வெறப்பா இருக்கான். பத்தாததுக்கு கன் வேற கையில வச்சிருக்கான். ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. சரி அது என்னன்னு போக போக பார்ப்போம். ஒளிஞ்சு நின்று ட்ரெயின் ஓட்டுறவங்கள டாம் பார்த்துட்டு இருக்க. பின்னாடியே ஸ்பார்க்கியும் வந்துட, நான் உன்னை வர வேணான்னு சொல்லியும் நீ என்ன ஃபாலோ பண்ணிருக்க அப்படின்னு டாம் ஸ்பார்க்கியை திட்டுறான். அதை இந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க 2 பேர் பார்த்துடுறாங்க. டேய் தம்பி அங்க என்னடா பண்ற, முதல்ல பார்த்து கீழே வா, விழுந்துட போற அப்படிங்கிறாங்க. இவன் போட்டிருக்க இந்த தொப்பி இவனோட அப்பா தந்தது. இது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்காக ஸ்பெஷலா தர ஒரு தொப்பி. இதை பார்த்ததும், ஓ நீயும் நம்மளு தானா அப்படின்னு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ என்ன உனக்கு இந்த ட்ரெயினை ஓட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே, ஓட்டிப்பாரு அப்படிங்க. அவனும் ஹாரன் அழுத்துறது ஃபியூலை போடுறதுன்னு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இவங்களோட ஜாலியாக போக ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி நைட் ஆயிடுது. அடுத்த நாள் மேரி அவளோட நாய்க்குட்டியை கொண்டு வந்து நிக்கிட்ட காட்டி அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுறா. இப்போ ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்க, அங்கே சில குழந்தைகளை மட்டும் இறக்குறாங்க. அதில் நிக்கும் இருக்கான். மேரி நிக்கிட்ட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிக், ஆனால் நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிற, ஏன்னா உனக்கு புது பேரண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு பாய் சொல்கிறா. எஸ், இந்த ஸ்டேஷனில் இருந்த சில பேர் இவங்களை தத்தெடுத்துக்கிறாங்க. இதுக்காக தான் இவங்க எல்லாரையும் பெரியவரும் எலினாவும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து எல்லா பசங்களையும் தத்தெடுத்து தான் கூட கூட்டு போயிடுறாங்க. கடைசியாக வந்த ஒரு கப்பல் நிக்கோட இந்த நிலைமையை பார்த்துட்டு, இல்லை இவன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாவம் நிக் அவனோட மூஞ்சியே மாறிடுது. ரொம்ப சோகமாயிடுறான். அவனை திரும்பவும் ட்ரெயினுக்கு கூட்டி வர சோகமாக இருக்க நிக்கிட்ட மேரி ஆறுதல் சொல்கிறா. ட்ரெயின் இப்போ இந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப, இந்த ஸ்டேஷனில் இன்னும் சில பேர் இந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கமா இருக்காங்க. அதுல ஒருத்தன் நேரா இந்த மீசக்காரங்கிட்ட வரான். இந்த மீசக்காரன், ட்ரெயினோட எல்லா இடத்தையும் நான் நோட்டம் போட்டுட்டேன், நாம ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்கெல்லாம் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க, பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க போல. இந்த மீசக்காரன் தான் இவங்க எல்லாருக்கும் லீடர். இவங்கிட்ட சிகப்பு கலர் ஏரோஸ் இருக்கு. இந்த ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதான் அமெரிக்காவோட பழங்குடியினர். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ற அம்புகள் தான். இது எதுக்கு இவன் வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சுதான் ஒரு பிளானை போட்டிருக்கான். நம்ம அதை போக போக பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல ட்ரெயின் எரிபொருள் நிரப்புறதுக்காக நிக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட காட்டெருமைகள் புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி நிக்க கூட்டிக்கிட்டு டாமும் மேரியும் வெளியே வந்து பார்க்கலான்னு வெளியே வராங்க. மேரி, நாம ஏன் கீழே போய் அதை தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு டாமும், ட்ரெயின் இப்போ உடனே கிளம்பிடும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, முடியாதுன்னு சொல்லிடுறான். மேரியும், அண்ணன் ப்ளீஸ், என் செல்ல அண்ணன்ல, ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னு வழக்கம்போல ஐஸ் வைக்க, டாமும், சரி ஏதோ நீ ஆசைப்படுறேன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் சீக்கிரம் வந்துடணும் சரியா அப்படின்னு நிக்கையும் ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி அவங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க. நிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்.
இவங்க போறத ட்ரெயின்ல இருந்த ஒரு குட்டி பொண்ணு பாத்துடுறா. ஆனா என்ன, அவ அரைகுறை தூக்கத்துல இருக்கிறதால அவளும் அதை பெருசா எடுத்துக்காம திரும்பவும் தூங்கிடுறா. அங்க இருக்க ஒரு காட்டெருமை கிட்ட போய் மேரி நிக்கோட கையை எடுத்து அது மேல வைக்க போக அந்த காட்டெருமையும் எதுவும் பண்ணாம இவங்கள தொட அலோவ் பண்ணுது. நிக் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எப்பயும் சந்தோஷமா இருந்ததுல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான். இப்படி இவங்க இங்க இருக்க அந்த ட்ரெயின் அங்கிருந்து திடீர்னு கிளம்பிடுது. இவங்களும் வேக வேகமா பின்னாடியே ஓடி போய் ட்ரெயினை பிடிக்க ட்ரை பண்ண, ஆனாலும் ட்ரெயின் போயிடுது. இவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க. சுத்தி பல மைல்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ண கூட யாரும் இல்ல. இது எல்லாம் உன்னாலதான் மேரி, இப்போ உனக்கு சந்தோஷமா, உன் பேச்ச நான் கேட்டுக்கவே கூடாது அப்படி இப்படின்னு மேரிய திட்டுன்னு திட்டுறான் டாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேரும் சரி ஸ்பார்க்கியோட சேர்த்து 4 பேரும் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்த இந்த குட்டி பொண்ணு, அட மேரி, டாம், நிக்கி எல்லாம் கீழே இறங்கினாங்களே, அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஞாபகம் வர அதை எலினா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வேக வேகமா இங்க வந்தா எலினா என்ன சொல்ல வரானே காதுல வாங்காம, இதை பாரி செல்லம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. இந்த பக்கம் தண்டவாளத்தை செக் பண்ற ஒரு ட்ராலி வண்டி மாதிரி இருக்குல்ல, அது ரிப்பேர் ஆகி ஓரமா நின்றுட்டு இருக்கு. இவனுக்கு தான் இவனோட அப்பா ட்ரெயினை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல டூல்ஸ் ரூம்ல இருந்து டூல்ஸ் எடுத்துக்கிட்டு வரான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் டாம் அப்படின்னு மேரி ஓடி வர, அம்மா தாயே, இது வரைக்கும் நீ பண்ண உதவியே போதும், பேசாம ஓரமா போய் நில்லு அப்படின்னு கடுப்புல கத்துறான். என்னடா அண்ணா, என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு மேரி கேட்க, சேச்சே, ஓ மேல கோவமா, நாம போக வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், அப்பா எனக்கு கொடுத்த வயலின் ட்ரெயின்ல மாட்டிக்கிச்சே, சாப்பிட்றதுக்கு வேற நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, ஸோ நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். நிக் வெயில இருக்கிறத பார்த்துட்டு மேரி அவனுக்காக நிழல் தர மாதிரி ஒரு கொடையை செஞ்சு தரா. இது எனக்கு தேவையில்லை, டாமுக்கு தான் தேவை, அவனுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு நிக்கு கண்ணாலேயே செய்கை காட்ட மேரி அதை டாமுக்கு கொண்டு வந்து வைக்கிறா. சரி, என்ன இருந்தாலும் செல்ல தங்கச்சியாச்சு இல்லையா, கோபத்தை குறைச்சிட்டு சரி நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான் டாம். அப்பாடா, அண்ணனுக்கு நம்ம மேல இருந்த கோபம் போயிடுச்சுன்னு ஜாலியா 2 பேரும் சுத்தி அந்த வண்டியை ரெடி பண்றாங்க. கிரீஸ் டாமோட முகத்துல மீச மாதிரி ஒட்டிக்க மேரி அதை பார்த்து சிரிக்கிறா. என்ன பார்த்தா சிரிக்கிற, இரு வரேன் அப்படின்னு சொல்லி மேரியோட முகத்துல கிரீஸை தடவி விடுறான் டாம். இவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த நிக்கோட மூஞ்சிலையும் கிரீஸை பூசி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த வண்டியையும் ரெடி பண்ணி திரும்பவும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ஜின்லாம் கிடையாது, யாராவது ஒருத்தர் தண்ணி பைப்பை அழுத்துற மாதிரி மேலையும் கீழையும் அழுத்தினாதான் இந்த வண்டி ஓடும். அதே நேரம் ட்ரெயின்ல இருந்த எலினாவும் பெரியவரும் மற்ற பசங்களை எந்தெந்த பேரண்ட் கூட ஒப்படைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிக்கு காணாம போனதை கவனிச்சு இவங்க என்ன ஏதுன்னு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க அவன் நடந்ததை எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்டு எலினா பதறி போயிடுறாங்க. அப்போ ஒரு திருட்ட கும்பல் கையில துப்பாக்கியோட குதிரையில வேகமா வந்து ட்ரெயினை சுத்து போடுறாங்க. கடைசி ஸ்டேஷன்ல ஏறின அந்த தொப்பிக்காரன் கையில கன்னோட வந்து எல்லாரும் அமைதியா சத்தம் போடாம இருங்க, இல்லனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு மிரட்டுறான். இந்த பக்கம் கையாலேயே பெடல் பண்ணிட்டு வர அந்த வண்டியில ஒரு பக்கம் நிக்க கட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அழுத்த ஒரு சீச விளையாட்டு மாதிரி விளையாடிக்கிட்டு அழகான இயற்கை காட்சிகள்லாம் இருக்க இடத்தெல்லாம் கடந்து இங்க வந்தா கொஞ்ச தூரத்திலேயே இவங்க வந்து அந்த ட்ரெயின் ஒரு ஓரமா நிக்கிறத கவனிச்சு நமக்காக தான் நிக்கிறாங்கன்னு தப்பா நினைச்சு வேக வேகமா இங்க வந்து பார்த்தா ட்ரெயின்ல யாருமே இல்ல. ட்ரெயினே வெறிச்சோடி போய் இருக்கு. என்னதான் ஆச்சுன்னு உள்ள வந்து பார்த்தா ட்ரெயின் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு, பொருட்கள் எல்லாம் செதறி இருக்கு. கீழே விழுந்து கிடக்கிற அவனோட வயலினையும் பேக்கையும் எடுத்துக்கிட்டு நிமிந்து பார்த்தா அங்க ஒரு சீட்ல இந்த அமெரிக்க பழங்குடியினர் பயன்படுத்துற அம்பு இருக்கு. இதை பார்த்த டாம் அந்த பழங்குடியின காட்டுவாசிகள் தான் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்கன்னு தப்பா நினைச்சு இதை அடுத்த ஸ்டேஷன்ல போய் சொல்லியாகணும் அப்படின்னு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல நைட்டு இங்கேயே தங்கிட்டு போலான்னு டாம் கல்ல உரசி நெருப்பை வர வைக்க முயற்சி பண்றான். அதை மீறி அவன மாதிரியே செஞ்சு காட்டி கிண்டல் பண்றா. அட என்னடா இது, நெருப்பே வரமாட்டேங்குதுன்னு கோவத்துல அந்த கல்லை தூக்கி வீச கல்லு வேகமா போய் பட்டதும் நெருப்பு பத்திக்குது. அங்கேயே எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இரவு நேரம் ஆனதும் 3 பேரும் அந்த நெருப்புக்கு பக்கத்திலேயே தூங்கிடுறாங்க. அப்போ நடுராத்திரியில தூரத்துல ஏதோ ஒண்ணு வரத கவனிச்ச மேரி பயத்துல அவளோட அண்ணனை கூப்பிட அவனை ஆளை காணோம். அதே சமயம் ஒரு நரி ஒண்ணு மேரி அட்டாக் பண்ண வேகமா ஓடி வந்து தாவி குதிக்க சரியான நேரத்துல டாம் வந்து அதை அடிச்சு தள்ளிடுறான். பார்த்தா ஒரு நரி கூட்டமே இவங்களை சுத்து போட்டுடுது. அதுல ஒண்ணு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்த நிக்க அட்டாக் பண்ண வரும்போது மேரி உள்ள வந்து நிக்க காப்பாத்திடுறா. இவங்களும் கையில ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை வச்சிருக்கிறதால இந்த நரிங்களாம் இவங்க கிட்ட வர பயப்படுதுங்க. கூட சேர்ந்து ஸ்பார்க்கியும் இந்த நரிங்களை அட்டாக் பண்ணுது. மேரி, நீ நிக்க கூட்டிட்டு உடனே வண்டியில ஏறிடு, நான் இதுங்களை சமாளிச்சுட்டு பின்னாடியே வரேன்னு டாம் சொல்ல டாம் அந்த நரிங்க எல்லாத்தையும் தான் பக்கம் கவனத்தை இருக்க ஸ்பார்க்கியும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மேரி நிக்க கூட்டிட்டு கஷ்டப்பட்டு வண்டியில ஏறிடுறா. இந்த பக்கம் டாமும் ஸ்பார்க்கியும் நரிங்களை சமாளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெருப்பு வேற அணைஞ்சிடுது. சோ இதனால அங்க என்ன நடக்குதுன்னே மேரிக்கு தெரியல. அவளும் பயந்து போயிடுறா. இருந்தாலும் டாம் சாதுரியமா அதுங்களை சமாளிச்சு தப்பிச்சு ஸ்பார்க்கி தூக்கிட்டு வண்டி கிட்ட ஓடி வரான். வண்டியை சீக்கிரம் பெடல் பண்ணு மேரி அப்படின்னு டாம் கத்த மேரியும் வண்டியை வேகமா பெடல் பண்றா. வண்டி வேகமா போக முதல்ல ஸ்பார்க்கிய வண்டியில தூக்கி போட்டுட்டு இப்ப இவன் ஏற ட்ரை பண்றான். விரட்டிட்டு வந்த நரிங்கள்ல ஒண்ணு இவனோட காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டே வருது. இவனும் அதை தட்டி விட்டுட்டு கஷ்டப்பட்டு மேல ஏற இன்னொரு நரி மேல வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது.
வண்டி வேற பள்ளத்தாக்குல வேகமா தானாவே போகுது. இவங்களும் அதை அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்க அந்த வண்டி வேகமா போறதால தானா பெடல் பண்ணதுல அடி வாங்கி வெளியே விழுந்துடுது நரி. இவங்களும் ஒரு வழியா தப்பிச்சிடுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த நரி கடிச்சதுல டாமோட கால்ல காயமாயிடுது. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்துறாங்க. நம்மக்கிட்ட தண்ணி இல்லை, ஸோ நான் போய் அந்த ஆற்றுல இருந்து தண்ணியை கொண்டு வரேன் அப்படின்னு கீழே இறங்குறான் டாம். ஆனால் அவனோட காலில் அடிபட்டிருக்கிறதுனால அவனால் சரியாக நடக்க முடியல. உடனே மேரி ஓடி வந்து டாமுக்கு ஹெல்ப் பண்ணுறா. 2 பேரும் தண்ணி எடுக்க வராங்க. நம்ம சித்தப்பா நம்மளை கூட்டிகிட்டு போக வரல, நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், நரிங்க நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சுங்க, இதுக்கு மேலே நமக்கு கெட்டது நடக்க என்ன இருக்குது அப்படின்னு மேரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே இந்த காட்டுவாசிங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் அமெரிக்காவோட பழங்குடியின மக்கள், அதாவது ரெட் இண்டியன்ஸ். இந்த காட்டுவாசி கும்பல் இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாம் காலில் அடிபட்டிருக்கிறதால அவனை மட்டும் குதிரையில ஏற்றிக்கிட்டு காட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு அழகான இடம், இதுதான் இவங்களோட கிராமம். சின்னவங்க பெரியவங்க வயசானவங்கன்னு குடும்பமாக இந்த பழங்குடியின மக்கள் இங்கே வந்துட்டு வராங்க. இங்கே வந்து டாமை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் மேரியும் நிக்கியும் தனியாக இன்னொரு கூடாரத்துக்குள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருந்த இந்த காட்டுவாசி தலைவர்கிட்ட மேரி, ரயிலை தாக்கி அதில் இருந்த மக்களை சிறைப்பிடிச்சி வச்சிருக்கிறது நீங்கள் தானே, அவங்களும் நாங்களும் ரொம்ப நல்லவங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கிற மாதிரி சைகை முடியல பேசிக்காட்ட இந்த காட்டுவாசிங்களோட தலைவர், இதை பாருமா குட்டி பண்ணு, எனக்கு உங்களோட பாஷை நல்லாவே தெரியும், ஸோ நார்மலாகவே பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அடிபட்டு இருந்த காலுக்கு வைத்தியம் பார்த்து கட்டு போட்டு டாமை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. டாமும் இவங்க தான் எனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு கட்டெல்லாம் கட்டி விட்டாங்க, இவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்கிறான். இதை பாருங்க பசங்களா, நாங்கள் ஒன்றும் ட்ரெயினில் இருந்தவங்களை கடத்திட்டு வரல, நாங்கள் ரொம்பவே அன்பானவங்க, யாரையும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண மாட்டோம். வேற ஒரு திருட்டு கும்பல் தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அவங்க தான் இப்படி அடிக்கடி எங்க மேலே பழிய போட்டு பல மோச வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஊர் தலைவர் சொல்கிறாரு. அப்படின்னா உடனே அவங்களை கண்டுபிடிச்சி எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறான் டாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட கால் சரியாகணும், அதுக்கு 3 நாள் தேவைப்படும், அது வரைக்கும் பத்திரமா இங்கே இருங்கன்னு சொல்கிறாரு இவர். அப்போ இந்த கூடாரத்துக்குள்ள திடீர்னு ஒரு குட்டி பைசனை துரத்திக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணு உள்ள ஓடி வரா. இவதான் என்னோட செல்ல பேத்தின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இந்த காட்டுவாசி தலைவர். தினமும் நைட்டானா இவங்க இப்படி ஒன்னா கூடி நெருப்பு மூட்டி தங்களோட முன்னோர்களை வணங்கிட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து நிக் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதை கவனிச்ச மேரி, உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா, சரி வா அப்படின்னுட்டு அவன் கையை பிடிச்சி வீல் சேரோட இழுத்துக்கிட்டு போறான். நிக்கும் கனவுல வீல் சேரை விட்டு எழுந்து வந்து மேரி கூட டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பாக்குறான். நிக் இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டான் போல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில 3 பேர் தூங்கிட்டு இருக்க இந்த ஊர் தலைவரோட பேத்தி இவங்களை வந்து எழுப்பிட்டு கூட்டிட்டு போய் அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் சொல்லித்தரா. அம்ப சரியா குறிப்பாத்து விடுறது, மற்றவங்களோட சேர்ந்து குதிரை சவாரி பண்றதுன்னு எல்லாத்தையும் சொல்லித்தர நம்ம டாமும் அவனுக்கு தெரிஞ்ச வயலின் வாசிக்க கத்து தரது, ஃபுட்பால் விளையாட சொல்லி தரதுன்னு ஒவ்வொரு நாளும் ஜாலியா போகுது. நைட் ஆனா கதை பேசுறது, ஜாலியா ஃபுட்பால் விளையாடுறதுன்னு சந்தோஷமா நாட்களை கழிக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம டாமுக்கும் இந்த ஊர் தலைவர் பேத்திக்கும் வேற ஒருத்தர் பிடிச்சி போயிடுது. அப்போ ஒரு செடியில இருந்த பச்சை பழத்தை பறிச்சு டாம் சாப்பிடலான்னு போகக்குள்ள இந்த காட்டுவாசி குட்டி பொண்ணு வேணாம் சாப்பிடாத நிறுத்து அப்படின்னு தடுத்துடுறா. என்னடான்னு பார்த்தா இதை சாப்பிட்டா செம்மையா வயிற்ற கலக்கிடும் அப்படின்னு சொல்றா. அப்படியே மெதுவா திரும்பி பார்த்தா மேரி ஏற்கனவே ஏகப்பட்ட பழங்களை உள்ள தள்ளியிருப்பா போல. ஐயோ வயிற்ற கலக்குதே அப்படின்னு அவளும் வயிற்ற பிடிச்சிட்டு வேகமா ஓடுறா. அப்படியே அடுத்த நாள் வந்ததும், நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு பசங்களா, உங்க ஆளுங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்லிட்டு அவரோட கழுத்துல மாட்டியிருந்த ஒரு விசிலை எடுத்து இவங்களுக்கு தராரு. இந்த விசில்ல இருந்து வரது ஒரு பறவையோட சத்தம், அது இவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏதாவது உதவி தேவைப்பட்டா இதை ஊதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட தராரு. என்னோட சில ஆளுங்களும் என்னோட பேத்தியும் உங்களை பத்திரமா கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஊர்ல விட்டுடுவாங்கன்னு சொல்ல இந்த பசங்களும் நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. குதிரையில ஏறிக்கிட்டு எல்லாரும் ரொம்ப நேரமா பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஊருக்கு பக்கத்துல வந்ததும் உங்களோட ஆளுங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல டாம் இந்த குட்டி பொண்ணு கிட்ட, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து பாய் சொல்லிட்டு போயிடுறா. அப்போ கொஞ்சம் தூரத்துல சில பேர் குதிரையில போயிட்டு இருக்க, ஹலோ நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு இவங்க கத்த, அது யாருன்னு பார்த்தா ட்ரெயின்ல பார்த்து அந்த மீசக்காரனும் அவனோட ஆளுங்களும். ஆக்சுவலா இவங்க தான் எல்லாரையும் கடத்தி வச்சிருக்காங்க. இது தெரியாத டாமும், ஐயா மீசக்காரரு நீங்களும் எங்களோட ட்ரெயின்ல வந்தவர் தானே, ஆமா என்னாச்சு, எல்லாரும் எங்க போயிட்டாங்க, எல்லாம் பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, என்னப்பா பண்றது, திடீர்னு இந்த பழங்குடியின மக்கள் வந்து எங்களை தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல இவங்களும், ஆனா அவங்களாம் நல்லவங்களாச்சு, அவங்க தான் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க, கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி கடத்தல் வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு மேரி சொல்றா. அதை கேட்டு எந்த பதிலும் பேசாம இந்த மீசக்காரன் தாங்கூடவே இவங்களையும் கூட்டிட்டு போறான். அப்படியே கொஞ்ச தூரம் பயணிச்சு ஒரு பள்ளத்தாக்குக்கு நடுவுல வந்து அங்க ஒரு பிரம்மாண்டமான பாறை மாதிரி இருக்க ஒரு செவருக்கு முன்னாடி நின்னு 3 விசில் அடிக்க அது ஏதோ ஒரு கேட்டு மாதிரி ஓபன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட பேரை அடிமையாக்கி சுரங்கம் தோன்ற வேலையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க இந்த கும்பல். இதுல டாமையும் மேரியையும் மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டு நிக்க துரத்தி விடலான்னு சொல்ல மேரி உடனே இல்ல இவங்கிட்ட வீல் சேர் இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் தண்ணியை சீக்கிரமா கொண்டு போக உதவியா இருப்பா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிடாதீங்க அப்படின்னு கேட்க, சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு இந்த மீசக்காரனும் அங்க இருந்து போயிடுறான்.
தென் இவங்க 3 பேரையும் கொண்டு போய் மற்றவங்களோட ஒன்று சேர்த்துறாங்க. அங்க எலினா இவங்க 3 பேரையும் பார்த்ததும் ஓடி வந்து நிக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிக்க பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அங்க காவல்ல இருந்த ஒருத்தன் வேலை செய்யாம இங்க என்னடா வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சவுக்க சொலட்டிக்கிட்டு வர, அங்க ஏற்கனவே இவங்க கிட்ட அடிமையா இருந்த பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்த ஒரு ஆள் இவனை தடுக்கிறாரு. ஆக்சுவலா இங்க என்ன தப்பு நடந்தாலும் இவரு தான் தட்டி கேட்பாரு. இவர் தான் இங்க இருக்கிறதுலே கொஞ்சம் தைரியமான ஆள். இதை பார்த்த மத்த ஆளுங்க எல்லாம் ஓடி வந்து இவரை அடி பொளக்குறாங்க. அங்க வந்த இந்த மீசக்காரன், என் ஆளுங்க கிட்ட பிரச்சனை பண்ற, இவனை தூக்கி இருட்டு அறையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவரை கூட்டிட்டு போய் இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. இப்படிதான் ஏதாவது பிரச்சனையை தட்டிக்கிட்டு அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருப்பாரு. இவர் பேரு நீல். அவங்களை எதிர்த்து பேசிட்டா இப்படி ஏதாவது தண்டனை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து எல்லாரும் அமைதியா அவங்க வேலையை பாக்குறாங்க. சுத்தி நிறைய வாட்ச் டவர்ஸ்லயும் மற்ற இடங்கள்லயும் கையில கன்னு வச்சுக்கிட்டு எப்பவுமே ஆளுங்க இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யற எல்லாருக்கும் நிக், மேரி, டாம் 3 பேரும் தண்ணி கொண்டு போய் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஸ்பார்க்கி வந்த வழியை மோப்பம் முடிச்சுட்டே போய் உதவிக்காக போலீஸை கூட்டிட்டு வர அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா இவங்க இங்க வரக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த இடத்த தான் ஸ்பார்க்கி கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நரி இதை வழிமறிக்க அங்க இருந்து ஸ்பார்க்கி தப்பிச்சு போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் நைட் ஆனதும் எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு சாப்பிடும்போது நாம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிறையில அடைச்சு வச்சிருந்த நீல தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு போறாங்க காவலாளிங்க. அவரால் எழுந்து சரியா நடக்க முடியலன்னதும் எலினா போய் உதவி பண்றாங்க. நாங்க இங்க வந்ததுல இருந்து எங்களுக்காக நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு எலினா சொல்ல, இந்த கொடூரமான இடத்துலயும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஆள் நீங்க தான், அதனால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு நீல். ஆக்சுவலா நீலுக்கும் எலினாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் இப்படி ரொமான்ஸா பேச இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு நைட் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு தூக்கம் வராம டாம் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, டாம் கிட்ட வந்து மேரி கவலைப்படாதானா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்றா. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெரிய பாறை நீல் மேல விழவர எலினா ஓடி வந்து காப்பாத்திடுறாங்க. அப்போ ஒருத்த வந்து டாம் கிட்ட டவருக்கு தண்ணி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றான். ஆனா நிக்க வச்சுக்கிட்டு எப்படி மேல போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீல் வந்து, நான் நிக்க பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் போய் தண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் தண்ணி கொடுக்கறதுக்காக டவர் மேல ஏறி வராங்க. இங்க சுரங்கத்துல இருந்து கிடைச்ச ரொம்பவே கம்மியான அளவு தங்கத்தை பார்த்து ரொம்பவே கோவப்படுறான் இந்த வில்லன். இனிமே இந்த சுரங்கத்துல இருந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, இன்னும் 2 நாள்ல இந்த சுரங்கத்தை அழிச்சு தரமட்டமாக்கிடுங்க அப்படின்னு ஆர்டர் தரான். கூட இருந்தவன், ஆமா பாஸ், அடிமைகளை என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த மீசக்காரனும் அவங்களையும் இங்கேயே தீத்து கட்டிடு அப்படின்னு சொல்ல, தண்ணீர் கொடுக்க வந்த டாமும் மேரியும் இதெல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எலினா கேட்க, உடனே நிக் ஏதோ சொல்ல வர மாதிரி கண்ணை காட்டிட்டே இருக்க, நிக்கோட கழுத்துல இருந்த விசில பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்ட மேரி, நாம எங்களை காப்பாத்தின பழங்குடியின மக்கள் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ நீல் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா யாரு அவங்க கிட்ட அங்க போய் உதவி கேப்பா, எங்க எல்லாரோட கால்லையும் சங்கிலியால கட்டிருக்காங்க, அண்ட் எப்பவுமே ஆளுங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் எப்படி வெளியே போய் உதவி கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆனா எங்க கால்ல தான் எந்த சங்கிலியுமே இல்லையே, நாங்க போறோம், அதுக்கு எங்கிட்ட ஒரு திட்டமும் இருக்குன்னு ஒரு பச்சை கலர் பழத்தை எடுத்து காமிக்கிறான் மேரி. இதுதான் அந்த காட்டுவாசி பொண்ணு சொன்ன வயிற்று கலக்கிற பழம். இது இந்த சுரங்கத்துல சில செடிகள்ல இருக்கு. சோ இதை பத்தி மேரியும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளானையும் போடுறாங்க. பிளான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட் டைம் எல்லாருமா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மேரி தூக்கம் வரலன்னு சொல்ல, டாம் அவனோட வயலின் எடுத்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பாட்டை வாசிக்கிறான். இதை எல்லாரும் ரொம்ப அமைதியா கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீல், இது என்னோட அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, இது என்னோட அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு அவரோட அப்பா போட்டோ எடுத்துட்டு போய் காமிக்கிறான் மேரி. இவர் இதை பார்த்ததும் ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா இந்த போட்டோல இருக்கிறது இவரோட அண்ணன், அண்ட் இன்னொரு ஆள் இவரு தான் சின்ன வயசா இருக்கும்போது எடுத்தது. ஓ அப்படின்னா நீங்க தான் என்னோட அண்ணன் பசங்களா, உங்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் செல்லுங்களா நான் நியூயார்க் வந்துட்டு இருந்தேன், ஆனா இந்த கடத்தல் கும்பல் எங்க ட்ரெயினையும் வழிமறிச்சு எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் பிளான் போட்டபடியே இந்த வயிற்று கலக்கிற பச்சை பழத்தை தண்ணியில கலந்து சந்தேகம் வராத மாதிரி எல்லா காவலாளிகளுக்கும் கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருக்கும் வயிற்று கலக்க எல்லாரும் கண்காணிக்கிற வேலையை விட்டுட்டு அடிச்சு புடிச்சு டாய்லெட்டுக்கு ஓடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி பசங்க ஏறி போறதுக்காக ஒரு காலியான ஒரு டிராம் வண்டியை எல்லாருமே சேர்ந்து தயார் பண்றாங்க. இந்த பக்கம் இவங்களோட சித்தப்பா ஒரு சுரங்க பாதையை அடிச்சு உடைச்சி இந்த மீசக்கார வில்லன் மற்றவங்களையும் தான் பக்கம் திசை திருப்புறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம், தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நிக்க அந்த டிராம் வண்டியில மாட்டி விட்டுட்டு மேரி உள்ள ஏறிடுறா. கடைசியா டாம் ஏறி போகும்போது ஒரு காவலாளி இவங்களை பார்த்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வர எலினா அவன் தலையிலேயே அடிச்சு விழ வச்சிடறாங்க. கீழே விழுந்து கிடக்குற அவன் மேல ஏறி தாவி குதிச்சு போயிட்டு இருக்க வண்டியை பிடிச்சிடறான் டாம். அதே சமயம் வீல் சேர்ல மாட்டின ஒரு கொக்கி கலண்டு போக மேரி அதை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்து திரும்பவும் மாட்டி விட ட்ரை பண்றா. டாமும் உள்ள ஏற முடியாம தவிச்சிட்டு இருக்கான்.
இதை பார்த்த மீசக்கார வில்லன் தன்னோட ஆளுங்க கிட்ட அந்த வாண்டுங்களை போய் புடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவங்கள பிடிக்கிறதுக்கு மத்த வண்டிகளை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க. இவங்களுக்கு உதவி பண்ண பின்னாடியே சித்தப்பாவும் வராரு. அப்போ டாம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து விழப்போற நிக்கியும் பிடிச்சு காப்பாத்திடுறான். பின்னாடியே டேய் பொடி பசங்களா கையில மாட்டினீங்க அவ்வளவுதான்டா அப்படின்னு வில்லனோட ஆளுங்க துரத்திட்டு வராங்க. பின்னாடியே வந்த சித்தப்பா அவங்கள எல்லாரையும் அடிச்சு போடுற வேலையை பாக்குறாரு. அப்போ இந்த கும்பல்ல இருக்க மலமாடு ஒருத்தன் நீல அடிச்சு போட்டுட்டு இந்த பசங்களை சுடப்பாக்க சரியான நேரத்துல நீல் திரும்பவும் வந்து தடுத்துறாரு. சரியான நேரத்துல டாம் தண்டவாளத்தோட ட்ராக்கை மாத்தி விட இந்த வண்டி இந்த இடத்த விட்டு வெளியே போற ட்ராக்ல சரியா போயிடுது. அடுத்ததா நீல் என்ன பண்றாருன்னா இவனை பின்தொடர விடக்கூடாதுன்னு ட்ராக்கை மறுபடியும் சுரங்கத்துக்குள்ளேயே திருப்பி விட்டுறாரு. சோ அவங்க தப்பிச்சிடுறாங்க. இதனால காண்டான மலமாடு நீல போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். தப்பிச்சு வந்த இந்த பசங்க இந்த பாலைவனத்தை தாண்டி அந்த பழங்குடியினர் இடத்துக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிக்கும் இந்த ஊர் தலைவர் இவன் கழுத்துல மாட்டி விட்டு இருந்த விசிலை எடுத்து ஊதுறான். இருந்தாலும் இது இங்க வேலை செய்யலன்னதும் வீல் சேரை தள்ளிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வராங்க. ஒரு வழியா பாலைவனத்தை தாண்டி வந்ததும் ஒரு இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் இவங்களும் உட்காரும் போது அந்த இடத்துக்கு இவங்களோட ஸ்பார்க்கி வருது. ஆனா அவன் ஒன்னும் சும்மா வரல. நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு உதவிக்காக போலீஸ்காரங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதே சமயம் விசில் சத்தத்தை கேட்டு இந்த பழங்குடியின மக்களும் இங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் போலீஸ் அதிகாரிங்க எல்லாரையும் கடத்தினது இவங்க தான் அப்படின்னு தப்பா நினைச்சு தாக்க தயாராகிறாங்க. உடனே டாமும் மேரியும் போலீஸ்காரங்களை தடுத்து நிறுத்தி நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்ப ரெண்டு குரூப் ஒன்னா சமாதானமாகி அவங்கள எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க. அந்த சுரங்கத்துல எல்லா இடத்துலயும் டைனமைட் வச்சிருப்பாங்க. சோ துப்பாக்கியை பயன்படுத்தி காப்பாற்ற முடியாது. அப்புறம் எப்படி நாங்க உள்ள நுழைஞ்சு எல்லாரையும் காப்பாத்துறது அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, ஆனா எங்களால சத்தம் போடாம உள்ள போக முடியும் அப்படின்னு இந்த ஊர் தலைவர் சொல்றாரு. சரி நாம இதை ஒன்னா சேர்ந்து செஞ்சு முடிப்போம்னு போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. இதுவரைக்கும் எடுத்த தங்கம் போதும், நாம இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லா அடிமைகளையும் சுரங்கத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த இடத்தையே தரமட்டமாக்க சுத்தி எல்லா இடத்துலயும் டைனமைட்டை செட் பண்றாங்க இந்த வில்லனோட ஆளுங்க. அப்போ மொத்த கும்பலையும் இந்த ரகசிய கதவு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க டாமும் மேரியும். உடனே ரெண்டு பழங்குடியின வீரர்கள் மலை மேலே ஏறி என்ட்ரன்ஸ்ல இருந்த காவலாளிங்க மேல கள்ள தூக்கி போட்டு மட்டையாக்கிறாங்க. தென் இவங்க கீழே வந்து அந்த கதவை லைட்டா திறந்து விட மற்ற பழங்குடியின மக்கள் முதல்ல உள்ள வராங்க. இதை கவனிச்ச மலமாடு கதவுல மாட்டியிருந்த பாறங்கற்களை சுட்டுத்தள்ள கதவு மறுபடியும் மூடிடுது. இதனால போலீஸ்காரங்களாம் வெளியவே மாட்டிக்கிறாங்க, உள்ள வர முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த பழங்குடியின மக்கள் இவங்களை எதிர்த்து சண்டை போட ரெண்டு கேங்குக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. டாம் ஃபுட்பால் விளையாட சொல்லி கொடுத்துருப்பான்ல, அதை வச்சு இந்த பக்கெட் எல்லாத்தையும் துப்பாக்கி வச்சிருக்கவங்க மேல உதைச்சு தள்ளி துப்பாக்கி கீழே விழ வச்சிடறாங்க. நிக்க பத்திரமா என்ட்ரன்ஸ்ல இருக்க உயரமான இடத்துலயே இருக்க சொல்லிட்டு டாம் மேரி அப்புறம் இந்த காட்டுவாசி குட்டி பொண்ணு 3 பேரும் அடைச்சு வச்சிருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வராங்க. எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்க பூட்டை கல்லால உடைக்க ட்ரை பண்ண அவங்களால முடியல. இதோட சாவி அந்த மலமாடு கிட்ட தான் இருக்குன்னு அதை எடுக்கிறதுக்காக 3 பேரும் இங்க ஓடி வராங்க. அவனும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனோட இடுப்புல இருக்க சாவியை கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி எடுத்தாலும் அது அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ போய் விழுது. ஆனா ஸ்பார்க்கி அதை திரும்பவும் கண்டுபிடிச்சு கவ்விட்டு வந்துடுது. என்னை தாண்டி அந்த சாவியை எப்படி கொண்டு போறீங்க பாக்குறேன் அப்படின்னு மலமாடு இவங்களை நோக்கி வர அங்க வந்த ஊர் தலைவர், நீங்க போங்க பசங்களா, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குறுக்க வந்து நிக்கிறாரு. டாமும் சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்து எல்லாரையும் காப்பாத்திடுறான். அப்போ கூட இருந்த மேரிய காணுன்னு அவளை தேடி சித்தப்பா ஓடுறாரு. இந்த சுரங்கத்துக்குள்ள வரதுக்கு ஒரு ரகசிய வழி ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்ச ஸ்பார்க்கி வெளியே இருந்த போலீஸ்காரங்களை அது வழியா உள்ள கூட்டிட்டு வந்துடுது. உள்ள வந்த போலீஸ்காரங்க மொத்த கடத்தல் கும்பலையும் சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. அப்போ இந்த மீசக்கார வில்லை மேரிய பிணிய கைதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்க இருந்து எடுத்த மொத்த தங்கத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குறான். மேரிய காப்பாத்த வந்த அவளோட சித்தப்பா கிட்ட, ஒழுங்கா என்ன போக விட, இல்லனா இவளை சுட்டுடுவேன் அப்படின்னு மிரட்ட, இத மேட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த நிக்கும் அப்படி இப்படின்னு அசைஞ்சு நெளிஞ்சு வீல் சேரை தள்ளி இறக்கத்துல வேகமா வந்து இந்த வில்ல மேல மோதி அவனை விழ வச்சிடறான். தென் அவனும் கீழே விழுந்துடுறான். இந்த வில்ல மேல அவன் வச்சிருந்த தங்க மூட்டைகள் எல்லாம் விழுந்து அவனை நசுக்கிடுது. விழுந்ததுல நிக்கும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அப்போ அவனோட கனவுல ஒரு பைசனை தொடும்போது, உன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் கைவிட்டுறாதுன்னு மேரி ஏற்கனவே சொன்னது திரும்பவும் கேட்க நிக்கும் சுயநினைவுக்கு வந்து கண் முழிச்சிடறான். இத்தனை நாளா பழங்குடியினரை எதிரிகளாவே பார்த்த போலீஸ்காரங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களாயிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு திரும்பவும் எல்லாரும் ட்ரெயின்ல ஏறி கிளம்பும் போது நிக்குக்கு மட்டும் நம்ம எப்படி புது குடும்பத்தை தேடி தரதுன்னு கவலைப்படுறாரு இந்த பெரியவர். எலினாவும் அதுக்கு அதை பத்தி இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை, நானும் நீலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சோ மேரி டாம் கூட சேர்த்து நிக்கையும் நாங்க தத்தெடுத்து நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃபைனலா எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ இந்த படமும் முடியுது. இந்த அழகான கதையை உண்மையாலுமே நிக்குங்கிற இந்த பையன் இந்த வியாதியால பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்காக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு மூவி. ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, அண்ணா இந்த கதையை உங்களுக்கு சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல்.